ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஐடியில் இப்போ வந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முந்தா நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளில் 14,000 பேரை வந்து சுந்தர் பிச்சை வந்து மெயில் போட்டு அவங்கள வேலையை விட்டு நீக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் பொருளாதார வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வருது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க லிங்க்டின்ல. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாள் வரைக்குமே இந்த கம்பெனிஸ் ஒரு ஹை லெவல் டயர் 1 கம்பெனிஸ், டயர் 2, டயர் 3லையுமே லே ஆஃப் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஹை லெவலில் இருக்க கம்பெனியில் ஒரு கம்பெனிலையும் எவ்வளோ லே ஆஃப் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பீப்புள் வந்து இது வரைக்கும் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. கூகுளில் நான் சொன்ன மாதிரி 14,000 பேர் லே ஆஃப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000க்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்புறம் மைக்ரோசாஃப்டில் 10,000 பேருக்கு மேலே ப்ளஸ் 10,000 ப்ளஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் 4,400 ப்ளஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ப்ளஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி எல்லாம் கூட வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து லே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து எக்கனாமிக் கிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2022 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து அதாவது வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இந்த வருஷம் வந்து இவ்வளோ வந்து பொருளாதாரம் வளரும், இவ்வளோ தூரம் வந்து குறையும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளரும் அப்படின்னு தான் 2023 வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் கோவிடு. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க 2022 டிசம்பர்லேயே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2023 வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில போகும் கம்பேர் டு 2022 அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட பின் வளர்ச்சியாக தான் நம்ம வந்து இப்போ இந்த எல்லாமே லே ஆஃப்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆனாலும் இப்போ லிங்க்டின் வந்து இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. அதுதான் வந்து எனக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி வந்து ஒரு பீக்காக இருக்கிற சமயத்தில், இல்லை நார்மலாக இருக்க சமயத்தில் தான் வந்து அவங்க வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும்னே நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த டைமில் வந்து 88% ஆஃப் பீப்புள்ஸ், அதுவும் எந்த ஏஜ்னு பாருங்கள், 18 to 24 ஏஜில் இருக்கவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ஜாப் வந்து சேஞ்சுக்காக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டின் வந்து இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 45 to 55 ஏஜஸில் இருக்கிறவங்க, அதான் ஐ மீன் 45 to 50 ஏஜில் அவங்க ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆக போகிற ஏஜஸ் தான். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் 32% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜாபை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான வந்து விஷயம்தான். இத்தனை லே ஆஃப்க்கு நடுவுலையும் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து நான் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக இவ்வளோ சேல்ரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நெவர் கிவ் அப். எந்த சுச்சுவேஷன் வேணால் இருக்கட்டும், ஆனால் நம்ம இதோ வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பட் பி இன் சேஃப் வந்து இந்த சுவிட்ச் ஓவர் ஆகிறதுலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பண்ணால் கரெக்டாக எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.